திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த கல்வியின் பாடம் 2. நேற்றைய பாடத்தில், அதாவது முதலாவது பாடத்தில், சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டோம். சைவ சித்தாந்தம் என்பது சுத்தாத்வித சைவம் என்ற சமயத்தினுடைய கொள்கை. இந்த சுத்தாத்வித சைவம் என்ற சமயத்தை பின்பற்றியவர்கள் யார்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், அதாவது திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் போன்றோர். இவங்கெல்லாம் பின்பற்றிய சமயத்துக்கு பேர், அது இந்து சமயம் அல்ல. இவர்கள் பின்பற்றிய சமயத்துக்கு பெயர் சுத்தாத்வித சைவம். சரி, அந்த சமயத்தினுடைய கொள்கை தான், கொள்கை பிரகடனம் தான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம் எப்படி இந்த நில உலகத்துக்கு வந்தது என்பது என்ற வரலாற்றை நாம் இந்த வகுப்பில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வரலாற்றை சொல்லும்போது சில பெயர்களை நான் சொல்வேன். அந்த பெயர்களை பற்றியெல்லாம் நாம் பின்வரும் வகுப்புகளில் விளக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதனால் கேட்டு அப்படியே மனதில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அவர்களை பற்றியெல்லாம் பின்வரும் வகுப்புகளில் நாம் இன்னும் விரிவாக படிக்க இருக்கிறோம். அப்பொழுது புரியும். இப்போ முதல்ல அந்த சைவ சித்தாந்தம் என்பது 28 சிவ ஆகமங்களின் ஒரு பகுதி. இந்த 28 சிவ ஆகமங்களை சொன்னது யாருன்னா சதாசிவமூர்த்தி. அந்த சதாசிவமூர்த்தி யாருக்கு அந்த 28 ஆகமங்களை சொன்னார்னா, அதாவது அனந்த தேவர் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லித்தரார். யார் அந்த அனந்த தேவர் அப்படிங்கிறதையும் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். இந்த அனந்த தேவருக்கு சதாசிவமூர்த்தி சொன்ன, சதாசிவமூர்த்திங்கிறது தான் சிவம். இந்த 28 ஆகமங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதை பாதம் என்று சொல்வார்கள். ஒரு பகுதிக்கும் பாதம், சரியாபாதம், கிரியாபாதம், யோக பாதம், ஞான பாதம் அப்படின்னு. பாதம்னா பிரிவு, பகுதி. அப்போ அந்த 4வது பாதமாகிய ஞான பாதம் தான் சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தை சதாசிவமூர்த்தி அனந்த தேவருக்கு பாடம் நடத்துகிறார். அனந்த தேவர் சீகண்ட ருத்ரர் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறார். சீகண்ட ருத்ரர் என்ன பண்ணுறாருன்னா நந்தி தேவருக்கு சொல்லி கொடுக்குறார். நந்தி தேவர் யார்? நம்ம சிவ ஆலயங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் சிவனுக்கு முன்னாடி இருப்பார். அந்த நந்தியம்பெருமான் தான் சிவபெருமானிடமிருந்து வந்த சைவ சித்தாந்தம் என்ற ஞானபாதத்தை, தத்துவ விளக்கத்தை தெரிந்து கொண்ட 3வது மாணாக்கர். முதல் மாணாக்கர் அனந்த தேவர், 2வது மாணாக்கர் சீகண்ட ருத்ரர், 3வது மாணவர் நந்தி தேவர். இந்த நந்தி தேவர் என்ன பண்ணினார்? சனத்குமார முனிவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சனகாதி முனிவர்களில் சனத்குமார முனிவர்னு அவரும் ஒருத்தர், 4வது முனிவர். அந்த சனத்குமார முனிவர் அவருடைய மாணவராகிய சத்திய ஞான தரிசினிகள் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த சத்திய ஞான தரிசினிகள் உடைய மாணவர் தான் பரஞ்சோதி முனிவர். இந்த 4 பேர் கையிலை மலையிலேயே இருந்தவர்கள், கையிலை மலையின் அகத்தில் இருந்தவர்கள். அது யார் யார்? நந்தி தேவர், சனத்குமார முனிவர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர், 4 பேர். இந்த 4 பேரும் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்றால்
அகச்சந்தான குறவர்கள், கையிலையில் வாழ்பவர்கள் என்பதனால் அகச்சந்தான குறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சந்தானம்னா என்ன? பரம்பரை. பொதுவாக தாத்தா, அப்பா, மகன், பேரன், இதுக்கு தான் சந்தானம் அப்படிம்பாங்க, இந்த பரம்பரை. ஆனால் இது ஆசிரிய பரம்பரைக்கும் ஆசிரியர் மாணவர் பரம்பரைக்குமே சந்தானம் என்று சொல்லுவது வழக்கம். அப்படி பார்த்தா சதாசிவமூர்த்தியுடைய மாணவர் அனந்ததேவர், அனந்ததேவருடைய மாணவர் ஸ்ரீகண்டருத்ரர், ஸ்ரீகண்டருத்ரரோட மாணவர் நந்திதேவர். இந்த நந்திதேவரிலிருந்து தான் அகச்சந்தானம் ஆரம்பிக்குது. நந்திதேவர், சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், இந்த 4 பேர். இப்போ பரஞ்சோதி முனிவர் வரைக்கும் சைவ சித்தாந்த ஞானம் வந்துருச்சு. அதை கைவரப்பெற்ற பரஞ்சோதி முனிவர் என்ன பண்ணுறாரு, இந்த நில உலகத்தில் வாழ்ந்த 2 வயது குழந்தையான மெய்கண்டார் என்பவருக்கு அதை உபதேசிக்கிறார், அதை சொல்லிக் கொடுக்குறார். முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிறதுல, நில உலகத்தில் மெய்கண்டார் தான் புறச்சந்தான குறவர். ஏன்னா புறச்சந்தான குறவர்னால் இந்த நில உலகத்தவர், அவங்க கையில் இல்லை. அவர் எழுதின நூல் தான் சிவஞான போதம் என்ற தலைநூல். சைவ சித்தாந்தத்துக்கு தலைநூல் அல்லது முதல் நூல்னு பார்த்திங்கன்னா சிவஞான போதம். அவருடைய மாணாக்கர், மெய்கண்டாருடைய மாணாக்கர் பேர் அருள்நந்தி சிவம். அவர் எழுதின நூல் தான் நம்ம இப்போ இனி விளக்கமாக படிக்க இருக்கிறோம். அதுக்கு பேர் சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியாரில் சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்கிற பகுதி சுபக்கம் என்றும், மற்ற சமயங்களை மறுத்து உரைக்கும் பகுதிக்கு பரபக்கம் என்றும் பெயர். அப்போ அவர் எழுதின சிவஞான சித்தியாருங்கிற என்கின்ற நூல் 2 பகுதிகளை உடையது. ஒன்று சுபக்கம், அது சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசுவது. இன்னொன்று பரபக்கம், அது மற்ற சமயங்களை மறுத்து வாதம் செய்யக்கூடிய பகுதி, அது பரபக்கம். அருள்நந்தி சிவாச்சாரார், அருள்நந்தி சிவத்துடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் செய்யவில்லை. மறைஞான சம்பந்தருடைய மாணவர் கொற்றவன்குடி உமாபதி சிவம். இவருடைய மிகச்சிறப்பான நூல் சிவப்பிரகாசம் என்ற நூல். அப்போது மெய்கண்டார் சிவஞான போதம், அதுதான் முதல் நூல். அந்த சிவஞான போதத்துக்கு மிக விளக்கமான உரையாக எழுதப்பட்டது சிவஞான சித்தியார். அந்த நூலை தான் நம்ம படிக்க இருக்கிறோம். அதுக்கு பேர் வழிநூல் அப்படின்னு பேர். முதல் நூல் வழிநூல். அப்புறம் அந்த அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருடைய மாணாக்கர் தான் கொற்றவன்குடி உமாபதி சிவம். அவர் தன்னுடைய குருவின் மூலமாக இந்த சிவஞான போதத்தையும் கற்றுக்கொள்கிறார், சிவஞான சித்தியாரையும் கற்றுக்கொள்கிறார். பிறகு அவர் ஒரு சார்பு நூலாக சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூலை உருவாக்குகிறார். இப்போ இந்த 3 நூல்களும் தலையாய நூல்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், அதன் பிறகு சிவப்பிரகாசம் ஆகிய 3 நூல்கள். 3 நூல்களுள் சிவஞான சித்தியார் என்ற வழிநூல், அதாவது சிவஞான போதம் என்ற முதல் நூலுக்கு விரிவுரையாக எழுதப்பட்ட வழிநூலை நாம் முழுமையாக ஆழமாக நாளை முதல் முறையாக கற்க இருக்கிறோம்.